अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिरमूर्ध्वपुण्ड्रवन्तं च जगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदाराः सन्दर्शयन्निरमिनीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। नमः सर्वेभ्यः। இரண்டாவது அம்சத்துல மூன்றாவது அத்தியாயம் இந்த இத பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பாரத தேசத்தை பத்தி அதனுடைய அடையாளங்களை எல்லாம் காண்பிச்சின்றிருந்தாள். அதுல இருக்கக்கூடியவர்கள் பிராமணாதிகளானதான 4 பேர் வர்ணத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவளினுடைய கிரியா கலாபம் கூட இஜ்யாயுத வணிஜ்யாத்யை வர்த்தயந்தோ வியவஸ்திதாக அப்படின்னு யாகாதிகளை பண்ணறது, ஆயுதங்களை தரித்து மக்களை காப்பாத்துறது, வாணிஜ்யத்தை பண்ணறது, ஆத்தியைகின்னுட்ட அதனால சேவனாதிகளை எல்லாம் பண்ணறதுங்கிறதாக என்ன ஒண்ணு உண்டோ இத அங்க ஆதி சப்தத்தினால காண்பிச்சு அங்க இருக்கக்கூடிய பாரத வாசி ஜனங்களினுடையதான வர்ணாதிகளை காண்பித்து மேல காண்பிக்கிறார். அங்க ஓடக்கூடிய நதிகள் அந்த அந்த ஒரு ஒரு நதிகளினுடையதான நாம நிர்தேசம் பண்றார். शतद्रु चंद्रभागाद्या हिमवत्पाद निर्गताः वेदस्मृति मुखाद्याश्च पार्यात्रोद्भवा मुने नर्मदा सुरसाद्याश्च नद्यो विन्ध्याद्रि निर्गताः तापी पयोष्णीर्निर्विन्ध्याः प्रमुखा वृक्षसम्भवाः गोदावरी भीमरथी कृष्णवेण्यादिकास्तथा सह्यपादोद्भवा नद्य स्मृता पापभयापहाः कृतमाला ताम्रपर्णी प्रमुखा मलयोद्भवाः त्रिसामाचर्षिकुल्याद्याः महेन्द्रप्रभवा स्मृताः ऋषिकुल्या कुमाराद्याः शुक्तिमत्पादसम्भवाः आसां नद्युपनद्यश्च सन्त्यन्याश्च सहस्रशाः. இப்படி எந்த ஒரு பாரத வருஷம் உண்டோ அந்த பாரத வருஷத்துக்கு ஒரு தேசம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு 4-5 விஷயம், அதாவது கிராமமா இருந்தா கூட, அதாவது வாச யோக்கியமா இருக்கணுமானால், வசிப்பதற்கு தகுதியானதா இருக்கணுமானால் அந்த இடத்துல ஒரு 4-5 விஷயங்கள் இருக்கணும். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஔவையோ யாரோ தமிழ்ல சொன்னான்னு நாம சொல்லுவோம். அந்த கோவில் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை சுத்தி எல்லாம் வந்துடும். ஒரு கோவில் இருந்தா உடனே அதுக்கு குளம் வந்துடும். ஒரு குளம் இருக்கு, ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல ஊழியம் பார்க்கறதுக்கு இருக்கக்கூடியதான பட்டாச்சார்ல ஆரம்பிச்சு அங்க கைங்கரிய பராளா இருக்கக்கூடியதான அத்தியாபக கோஷ்டியை சார்ந்தவாளோ அல்லது வேத பாராயணத்தை சார்ந்தவாளோ அல்லது பிரபந்தத்தை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியவாளோ அல்லது சைவ பரமா இருந்ததுன்னா அதற்கு வேண்டிய கைங்கரிய பராளோ இவாள்லாம் இருக்க போறா. அந்த கைங்கரிய பராளே நிறைய பேரா இருக்கக்கூடிய காரணத்தினால வேற வேற கோத்திரத்தை வேற வேற குடும்பத்தை சார்ந்தவாளா இருக்கிற காரணத்தினால அவ தனித்தனியா வாழறவாளா இருப்பாள். இந்த காரணத்தினால அத்தனை பேரும் வசிக்கிறதுக்கும் இடம் பண்ணி கொடுக்கணுமான காரணத்தினால அவள்லாம் கோவில் இருக்கிற இடத்திலேயே இருக்கா. அப்படி கோவில் இருக்கக்கூடியதானதை சுத்தி இருக்கா. ஒண்ணு கோவில சுத்தி இருக்காள், அல்லது அந்த கோவிலை சுத்தி இருக்கிற இடம் போறலன்னா கோவில் வாசப்பகுதியில இருப்பாள். அந்த 4 தெருவும் கோவிலை சுத்தி இருக்கிற 4 தெருவும் கோவிலுக்கு எதிர்பக்கம் இருக்கக்கூடியதான தெரு, அதுலயும் போறல அப்படின்னு சொன்னா குளத்தை சுத்தி இருப்பாள். அப்போ கோவிலை சுத்தி இருந்தா
தென்னண்ட மாட வீதி, மாட வீதிங்கிறது பெருமாள் எழக்கூடியது. அதுக்கு அந்த எந்த திசையில இருக்கோ அதை வச்சு வடவண்ட மாட வீதி, தென்னண்ட மாட வீதி, கீழண்ட வீதி, மேல் பகுதி வீதிங்கிறதாகலாம் நாம பார்க்கிறோம். அப்ப 4 தெருவுக்கு பெயர் வந்துருக்கு. அது மாத்திரம் போறல அப்படின்னு சொன்னா கோவிலுக்கு எதிர்பக்கம் இருக்கக்கூடியதானது அதுக்கு சன்னதி தெருன்னு தான் பேர் இருக்கும். எல்லா ஊர்லயும் சன்னதி தெரு அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த அது ஒரு தெரு இருக்கும். அது போகல அப்படின்னு சொன்னா குளத்தை சுத்தி இருக்கக்கூடியதான 4 தெருக்கள் இருக்கும். அது வடக்கு குளக்கரை தெரு, தெற்கு குளக்கரை தெருங்கிற மாதிரி இருக்க போறது. 4 4 8 சன்னதி தெரு 1 9. இதை தவிர மற்ற ஊழியர்கள் எல்லாம் வண்டிக்காரன் இருக்கிறதுக்குன்னு ஒரு தெரு இருக்கும், இதர ஆள் இருக்கிறதுக்குங்கிறதுக்கு ஒரு தெரு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் தெருக்கள் எல்லாம் அபாவா எங்கெங்க வசிக்கிறதுங்கிறத வைத்துக்கொண்டு இந்த மாதிரியாக இது ஏற்பாடு பண்ணியிருந்தா அந்த காலத்துல. அப்போ நிறைய மக்கள் இருக்க போறா. அந்த மக்களும் யாரோடவும் கலந்து போய் விடாத மாதிரிதான் இருந்தா. இப்பவே நாம பார்த்தோம், இது என்னமோ தவறான விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. யார் அவளினுடைய ஒரு பழக்கம் இருக்கோ அந்த பழக்கத்தை எல்லாரும் கடைபிடிக்கணும். இது வசதியான பழக்கம், இது நீச்சமான பழக்கம்னு யாரும் சொல்றது இல்லை. அந்த மாதிரியான சில பழக்கங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டமா ஒரு தெருவில் இருக்காள் அப்படிங்கிறது. அப்போ ரதக்காராள்னு அந்த காலத்துல சில பேர் உண்டு. ரதக்காராள்னா இந்த தேரை பண்றவா அப்படின்னு. அந்த காலத்துல தேருக்கு அவசியகத்தா இருந்து கோவிலுக்கு வேண்டும், ராஜாவுக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். பின்ன அந்த மாதிரி காரியங்களை பண்ணக்கூடியவாளுக்கெல்லாம் வண்டிக்காரன் தெரு அப்படிங்கிறது. பழைய ஊர்கள்ல பாத்தீங்களான்னா அந்த இதெல்லாம் அந்த பெயர்களை, தெருவினுடைய பெயரை வச்சு அது ரொம்ப பழைய காலத்துல இருக்கக்கூடியதுன்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி இதுகள் எல்லாம் பண்ணா. அப்போ ஒரு குளம் இருக்கும், நீர்நிலை இல்லாமல், கோயில்னா நீர்நிலை இருக்கும், அதுக்கு வேண்டிய ஊழியம் பார்க்கக்கூடியவாள் இருப்பாள். அதை தவிரவே ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு 10-15 ஊருக்கு சேர்த்து ஒரு பெரிய ஏரி ஒண்ணு இருக்கும். அதுதான் பாசனத்துக்கு. குளத்துல ஜலம் பாசனத்துக்கு போகாது, ஏரியிலிருந்து பாசனத்துக்கு போகும். ஏரியில ஒருவேளை ஜலம் ஜாஸ்தியா வந்துடுத்து மழையினால அப்படின்னு சொன்னா ஏரியிலிருந்து அடியில ஒரு கணவாய் மாதிரி ஒண்ணு பண்ணி அது நேர ஊர் குளத்துக்கு வந்து சேரும். அப்ப ஏரியினுடைய அதிகமான ஜலங்கள் எல்லாம் குளத்துக்குள்ள வரும். ஒரு ஊர்ல ஒரு குளம் தான் இருக்கணுங்கிறது இல்லை, நிறைய குளங்களை வைக்கலாம். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னுட்டு அந்த ஜலம் பொதுவானது. மிருச்சகதிகம்ங்கிறதான கிரந்தத்துல ஒரு ஸ்லோகம் கூட சொல்றான், வாபி ஸ்நாத்து வாபி அப்படிங்கிறது. அதுல எல்லாமே விஷக்க திஜவரோ எல்லாரும் போய் தீர்த்தமாடுற மாதிரி அப்படின்னு. அப்போ இந்த ஜலம் இருக்கக்கூடிய இடத்துல அது இருக்கணும். ஜலம் பாசனத்துக்கான ஜலம் ஏரியில வரும், இல்லையான்னா ஓடுற ஜலத்தினால வரும், நதியினால வரும். அதனாலதான் பாசனத்துக்கு 2 வகையான பாசனம் இருக்கு. வானம் பார்த்த பூமின்னு ஒண்ணு சொல்லுவோம். அதாவது மழை வந்ததுன்னாதான் அந்த பூமிக்கு ஜலம் வரும். அந்த மழைய பல இடங்கள்ல ஏரிகள்ல தேர்க்க வச்சு அந்த ஏரிகள்ல இருந்து பாசனங்களை பண்றது. ஏரி நீர் பாசனம், ஏரி பாசனம் எல்லாம் கிராமத்து பக்கத்துல போனா தெரியும். அப்ப அது மழையை எதிர்பார்த்து இருக்கக்கூடியது. அதனால அதுகளுக்கு தேவ மாத்திருக்கைகள் அப்படின்னு பெயர். தேவ மாத்திருக்காக, அதாவது அந்த அந்த ஃபீல்டு, அந்த வயல்வெளிகளுக்கு அதுகளுக்கு தேவ மாத்திருக்காகன்னு பெயர். சிலதெல்லாம் அந்த மண்ணே ரொம்பவும் வளப்பா இருக்கும், அது எது போட்டாலும் வளையும். வாஸ்தவத்துல பல காரணங்கள். கேரளாவை நாம காட் ஜோன் கண்ட்ரி அப்படின்னு சொல்றான்னா அதுக்கு என்னமான காரணம் சொல்லட்டும். ஆனா அங்க அடிக்கடி மழை உண்டு. அந்த மண்ணுல நீங்க எதை போட்டாலும் வளையாது, எத்த போட்டாலும் வளையாது. நம்ம சும்மா அப்படி ஏதாவது ஒண்ணு வச்சோம்னா கூட அது நம்ம கையில இருந்தே இருந்தா கூட வளையாது. அது அந்த மண்ணு அப்படிப்பட்டதான மண்ணு. அந்த மாதிரி இருந்ததுன்னா எதுவா இருந்தாலும் மழை ஜலம் சொதாக எதுவுமே எதிர்பார்க்காமல் அதுவா வளையக்கூடியதாக கொடுக்கும். ஜலம் ஓடும், ஆனா ரொம்ப தூரத்துக்கு மழையை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியதுகளுக்கு அதேவ மாத்திருக்கார்கள். அதாவது தேவன்னா மழைன்றதாக அர்த்தம்,
இந்திரன் அர்த்தம். அதெல்லாம் எதிர்பார்க்காததுங்கிறதாக. அப்ப ஒரு ஊர்ல வளப்பம் இருக்கணுமானா, வளமை இருக்கணுமானா நிறைய வயல்வெளிகள் நன்னா பலவத்தாக இருக்கணும், மரங்கள் இருக்கணும், குளிர்ச்சி இருக்கணும், பழங்கள் கிடைக்கணும். நிறைய மரம் இருக்கிற காரணத்தினால காக்கா முதலியதான, குருவி முதலியதான, மைனா, கிளி முதலியதுகள் இருக்கும். அதுகளும் நல்லா வசிக்கும். அதுகளுக்கு சுத்தி நிறைய அதுகளால ஏற்படக்கூடியதான எலிகள் முதலியவற்றினுடைய தொல்லைகள் எல்லாம் வயல்வெளியில குறையும். நிறைய அணில் முதலியதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே நம்ம இக்கலாஜிக்கல் பேலன்ஸ்ன்னு சொல்றோமே, அதெல்லாம் நம்ம கிராமத்துல ரொம்ப அற்புதமா ஒரு 30-40 வருஷம் வரைக்கும் நல்லா இருந்தது. இப்பதான் அர்பனைசேஷன்ங்கிறதா சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கா. அப்போ ஒரு ஜலம், ஒரு குளம் இருந்தது, இது ஒரு கோவில் இருந்ததுன்னா அங்க மக்கள் இருக்கா, அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு வேண்டியதான தீர்த்த நீர் வேண்டியதா இருக்கு, குளம் இருக்கு, அந்த வாழ்வாதாரத்துக்கு வேண்டியதான நிலம் வேணுமானா அந்த நிலம் விளையறதுக்கு வேண்டியதான பாசனம் பண்றதுக்கு ஏரி இருக்கு. அந்த ஏரி பெருசா இருக்கிறதுனால ஒரு 10-15 ஊருக்கு சேர்ந்து இருக்கக்கூடியதாக ஏரியா இருக்கும். நிறைய அந்த மாதிரியானது. அதே மாதிரி நீர்நிலை ஜீவாத்துவான எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஜீவ நதிகள் போகக்கூடியதா இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம். அந்த காரணத்தினால ஒரு ஊர்ல கோவில் முக்கியம், குளம் முக்கியம், ஏரி முக்கியம், பாசனம் முக்கியம், ஜலம், மரம் முக்கியம். அதுகளை சுற்றி இருக்கக்கூடியதான, அதுகளை அண்டி இருக்கக்கூடியதான இந்த பல வகைப்பட்டதான காக்கா முதலியதான பிராணி விசேஷங்கள் முக்கியமானது. இது எல்லாம் ஒண்ணுமான ஒரு ஜீவ நதியும் இருந்துட்டுன்னா நல்லா இருக்குங்கிற காரணத்தினால ஒவ்வொரு ஊர்லயும் நதியை பத்தி சொல்ற வழக்கம். ஒரு ஊரினுடையதான பெருமையை காண்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி இங்க நதியை காண்பிக்கிறார். இது ஏதோ பொழுது போகாம அவ நதியை பத்தி சொல்றாங்கிறது இல்லை. இதுக்கு பின்னாடி இத்தனை விதமான அர்த்தங்கள் இருக்கு. வாஸ்தவத்துல யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துல எல்லாம் சென்னை மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் யாருக்குமே எந்த விதமான கவலையும் இல்லை. ஏன்னா எச்சத்தீட்டு பார்க்கறது இல்ல. எது எப்படியோ இன்னைய வேலை போனா போறோங்கிறதான எண்ணம். அதனால என்ன பண்றோம், வேற வழி இல்லாம அவன் டேங்கர் லாரியில ஜலம் கொண்டு வந்தான்னாக்க அந்த ஜலத்தை எடுத்து நம்ம ரப்பர் டியூப் வழியா கொடுத்து அதை நம்ம பக்கெட்ல, பிளாஸ்டிக் பக்கெட்ல பிடிச்சிட்டு அதை வச்சுட்டு காரியத்தை 4 நாளைக்கு ஒரு நாள் தான் வருதுன்னாக்க ஒரு 10-15 பக்கெட்ல அதை பிடிச்சு வச்சுட்டு அதை மூடி போட்டு வச்சுட்டு இப்படித்தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுலபமான வழி ஒண்ணு இருக்கு. நல்லா ஆழமா ஒரு கணத்தை எடுத்துட்டோம்னா எவ்வளவு ஜலம் இருக்கும். ஆனா இனி இருக்கக்கூடியதான கூட்டம் ஒண்ணுத்துக்கு கூட புத்தி இல்ல. எல்லாம் முதல்ல வீடை வாங்கின உடனே ஒரு பிளாட்காரன் வாங்குறான், முதல்ல அந்த டெப்ரி எல்லாம் எடுத்து அந்த செங்கல் கல் எல்லாத்தையும் வச்சு அதை தூத்து போயிடும். இத கிணத்தை தூத்துடுறோம். ஜலத்தினுடையதான ஜலம் வருண தேவத்தை, கிரகம்ங்கிறது பூமா தேவி. பின்ன அவளுக்கு வேண்டியதான அளவுக்கு நாம அவசியமானதான ஒரு ரட்சணத்தை நாம பண்ணாம இருந்தா பின்ன அவ எப்படி நம்மளை ரட்சிப்பா? தர்மோ ரக்ஷதி ரட்சிதா மாதிரிதான். நமக்கு என்ன யாதிருஷி பாவனா எஸ்ய சித்திர் பவதி தாதிருஷி. நமக்கு என்ன மாதிரியான பாவனை இருக்கோ அந்த மாதிரிதான் காரியம் கிடைக்கும். பெரிய வாழ்லாம் இருக்கிற வரைக்கும் ஜலத்துக்கு ரொம்பவும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கோ? ஏற்பட்டதே கிடையாது. ஸ்ரீரங்கத்துல எல்லாம் அடியவங்க சின்ன பசங்களா இருக்கிற வரைக்கும் அத்தனை பேர் கார்த்தால 4 மணிக்கு ஆரம்பிச்சானா 4 மணில இருந்து 7:30 மணிக்குள்ள எல்லா பிராமணரும், அதாவது லௌகிக்கணும் அலௌகிக்கணும் எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல கொள்ளிடத்துல தீர்சாமாடுவா. அவ ஆத்துல இருந்து அதுக்கு வரத்துக்கே ஒரு 15-20 நிமிஷம் அப்படி ஆகும். எத்தனை அவகாசம் தான் ஆகட்டுமே. அன்னைக்கு அவகாசம் லேட்டா எழுந்துட்டோம் அப்படிங்கறதுனால இந்த ஆத்துல பாத்ரூம்ல குளிக்கிறதுங்கிற பேச்சே கிடையாது, குழாயே கிடையாது அன்னைக்குலாம். அப்போ என்ன பண்றா, இத்தனை பேர் நம்மளை நம்பி வரான்னு அந்த காவேரி மாத்தா அத்தனை பேருக்காகவும் ஜலம் ஓடிட்டு தான் இருந்தாள். ஆனா இன்னைக்கு பாருங்க ஸ்ரீரங்கத்துல காவேரி யாரும் போகிறது இல்லை. ஒரு மாதிரி வைதிகமா இருக்கக்கூடியதான சுவாமிகள் ஒரு 4 பேர் போராடோ என்னவோ தெரியல. அது எங்க போயிடுது, ஸ்ரீரங்கத்துல இருந்து உள்ள அடங்கி போயிடுது. கொள்ளடம் பார்க்கறதுக்கே சிரமமா இருக்கு. இதோ இங்க ஸ்ரீரங்கத்துல இந்த பக்கம் இறங்கிட்டு இருந்தோம். இப்போ மணல்ல அவ்வளவு தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் போனாதான் மணல்ல போனாதான் கொஞ்சம் புறம் ஜலம் ஓடுறது அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாம் ஆகிறதுக்கான காரணம் நாம பரிபாலனம் பண்ணணும், தீர்த்தத்தை பரிபாலனம் பண்ணணும், நிலத்தை பரிபாலிக்கணும், மரத்தை பரிபாலிக்கணும்.
இது எல்லாத்தையும் ஒரு தேவதா ரூபமான நம்ம பெரியவா சொன்னா அதெல்லாம் தேவதைகள் தான். அமீபா இப்ப நான் அடியன் பல சில விஷயங்கள்ல சொல்றேன், என்னவோ இது இப்படியே பெயிண்ட் இருக்கு, ஆனா பார்க்கல நம்ம எவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கோங்கிறது. இப்போ கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விதமானதான அமீபாஸ் அப்படிங்கறதெல்லாம் சொல்றது. இந்த அமீபா எல்லாம் நம்ம வேதத்திலேயே அமீவஹா அப்படிங்கறத சொல்றோம். அனமீவஹா அப்படின்னா அந்த இன்செக்ட்ஸ் இல்லாமல் விஷேத்தோர்ஜேத்வா வாயவஸ்தோபாயவஸ்த தேவோவஸ்தவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மண ஆப்யாயத்வமக்னியா தேவ பாகமூர்ஜஸ்வதி பயஸ்வதி பிரஜாவதீரனமீவாஹ. அனமீவ அப்படிங்கிறதுன்னா அந்த அமீவ இல்லாமல், அமீவ வபயோர் அபேதம், வங்கால் பங்கால் மாதிரி. அப்போ அமீவ தான் அமீப அப்படின்னு இந்த அமீபாங்கிறது கண்ணுக்கு தெரியாத குட்டி 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 குட்டியா இருக்கக்கூடியவைகள், அதுகளெல்லாம் வைரஸ்ங்கிறோம், இன்னும் என்னென்னமோ பேர்ல எல்லாம் சொல்றோம். இதெல்லாம் தான் நோயை நம்மளுக்கு ஏற்படுத்துறது, சுற்றுச்சூழலை பாதிக்கிறதுங்கிற காரணத்தினால அவைகளை அழிக்கக்கூடியதற்காக நிறைய மந்திரங்கள், ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய மந்திரங்கள் அனமீவ அப்படிங்கிறது. அதாவது அமீவங்கள் இல்லாமல், அதாவது இந்த குட்டி குட்டி இன்செக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வைரஸ்ங்கிறதோ இன்னும் பாக்டீரியாங்கிறதோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒழிஞ்சு போகணுங்கிறதுனால, ஒழிஞ்சு போகணும்னா எதெல்லாம் வேணுமோ அவைகள் எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரியான பிரார்த்தனைகளை அந்த நாள்ல இருந்து அவ கேட்டு இருக்காளோ இல்லையோ. இப்போ இது எல்லாவற்றையும் நம்ம பெரியவா அழகா பார்த்து நன்னாதான் பண்ணி வச்சிருக்கா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுதான் வச்சுட்டு இருக்கா. ஆனா நாம என்ன பண்றோம், அவளுக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆயிடுறதுன்னா, ஒரு நமக்கு சுற்றுச்சூழலை கெட்டு போகிறது அப்படிங்கிற காரணத்தினால நாம எப்படி அவைகளை உபாசிக்கிறோமோ அந்த மாதிரிதான் பலன் நமக்கு கிடைக்கின்றது. கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் ஆத்துல கணத்தை எடுத்து அந்த கணத்துல தீர்த்தத்தை உபயோகப்படுத்திண்டு பெருமாளுக்குன்னு எல்லாம் பண்ணிண்டு அகலியில இருந்து எல்லாத்தையும் பண்ணிண்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவசியமா பெருமாள் அனுகிரகம் தான் பண்றான். எத்தனையோ பேர் ஆத்துல இல்லாமல் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுலயும் நாம போராட்டம். இப்போ காத்தால 8 மணிக்கு காலேஜுக்கோ ஆபீஸுக்கோ போகணும் அப்படின்னாக்கா, அதுக்கு போக முடியல அப்படின்னாக்கா விட்டுறோமா? உடனே என்ன பண்ணிடுறோம், அதுக்கு தேர்ந்த மாதிரி நாம இடத்த மாத்திட்டு ஆபீஸுக்கு பக்கத்துல போறது அப்படிங்கிற மாதிரி ஆபீஸை விட்டு கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரிதான் கிணத்துல ஜலத்துல அப்படிங்கறதுல எல்லாம் நமக்கு ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா பெருமாள் அவசியமா அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கான் இன்னி பரியந்தம் எல்லாருக்கும். அப்போ நமக்கு நம்மளுடைய புத்தி, நம்மளுடையதான ஞானம், நம்மளுடையதான எண்ணம் இதெல்லாம் கொஞ்சம் போறோம் பெரியவாள் சொன்னதுல இருக்கணும். அதெல்லாம் தர்மமானதான மார்க்கம்னு தான் சொல்லி இருக்கா. அவ சொன்னது தர்மம் ஒரு பக்கம், தர்மத்தை சொன்னா இந்த காலத்து பசங்கள் கேட்கறது இல்லை அப்படின்னா அதுக்கு மேல சுற்றுச்சூழலினுடையதான பாதை இல்லாத மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கா. அப்படிங்கிறதான எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமா நாம அதுகளை உபாசிக்கிறோம், அதுகள் நிச்சயமா நம்மள அனுகிரகம் பண்ண காத்துண்டுதான் இருக்கின்றது, அதுல சந்தேகமே இல்லை. அதனால ஒரு தேசத்தினுடையதான பெருமைக்கு காரணம், ஒரு தேசம்னு அடியன் சொல்றது ஒரு சின்ன கிராமமா இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய நீர் வளமை, அதுல இருக்கக்கூடியதான தேவதா சாநித்தியம், அங்க சொல்லப்படக்கூடியதான வேதாதி மந்திரங்களினுடையதான ஒலி, அங்க சொல்லப்படக்கூடியதான திவ்ய பிரபந்தங்களினுடையதான ஒலி, இதுகளெல்லால ஏற்படுத்தக்கூடிய வைப்ரேஷன், இதெல்லாம் இன்னி பர்யந்தம் சத்தியமா இருந்துட்டு இருக்கக்கூடிய காரணம், இருந்துட்டு இருக்கிறதுங்கிறது நிச்சயம். அந்த காரணத்தினால லோகம் அந்த நாள்ல எல்லாருடையதான எண்ணமும் நல்ல கரமா இருந்தது, கெடுதலா அதிகமா இல்லாமல் இருந்தது. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எதுக்குமே ஒரு எண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் புறம் நம்மளுடைய மனோபாவத்தை திருத்திட்டு, நம்ம தாத்தா எல்லாம் இப்படித்தானே இருந்தாள், ஏன் நமக்கு இதுல போய் ஒரு கஷ்ட புத்தி ஏற்பட்டிருக்கிறது, யாவத் சக்தி நாம அதை பண்ணுவோம் அப்படிங்கிறதா நம்மளுடையதான எண்ணம் கொஞ்சம் புறம் மாறித்துன்னா அதனாலதான் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொன்னா. ஒருத்தர் இருந்து இந்த மாதிரி சிரமப்பட்டு இருக்காரு அப்படின்னா அந்த வருண தேவதையோ அந்த மழைக்கு அதிபதியான இந்திரனோ இது எல்லாவற்றையும் ஏற்படுத்த வேண்டியதான ஆழி மழை கண்ணா, ஆழி மழைக்கு அண்ணா அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எம்பெருமானோ இவரை நாம ரொம்ப தூரம் பரீட்சை பண்ணி பார்த்துட்டோம்.
இவருக்கு போய் இவ்வளவு சிரமம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நிச்சயமா அனுகிரகம் பண்ணுவான், மழைய பொழிவான். அந்த ஒருத்தனுக்காக, தர்மிஷ்டனுக்காக தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்மாவுக்காக அந்த தேசத்துல, அந்த பகுதியில, அந்த இடத்துல மழை பெய்யறது பார்த்துட்டு இருக்கோம். மழை பெய்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை சேமிக்கிறதுக்கு புத்தி இல்லாம, பெய்த மழையை எப்படி எடுத்து வச்சுக்கணுங்கிறது தெரியாம நீர்நிலையிலேயே வீட்டை கட்டிண்டா கெட்டு போகாம வேற எப்படி இருக்கும்? காட்டுக்குழுக்குள்ளேயே வீட்டை கட்டிண்டா பாம்பும் யானையும் சுத்தாம எப்படி இருக்கும்? நமக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. நாம வாழ்ந்தா போரும் அப்படிங்கிறதான எண்ணம் இது தேசத்தினுடையதான நேதாக்களும் அது மாதிரிதான் அதாவது கொள்கைகளை எல்லாம் வகுத்துட்டு இருக்காங்கிற காரணத்தினால நிச்சயமா இது அடியன் ஒருத்தர் சொல்லி மாறது இல்லை. ஆனா நம்ம கொஞ்சம் போறோம் மனசு இதுல கேட்கக்கூடிய வாழ்த்தன பேர்ல ஒருத்தருக்கு மனசு இல்ல, இன்னும் கொஞ்சம் கூட நாம அனுகுணமான இந்த இயற்கையோட கூட இருக்கணும்னு நினைச்சோம்னா அவசியமா பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கான், பண்ணத்தான் பண்ணுவான். அதனால ரிஷிகள் எல்லாம் நதியை பத்தி நிறைய பேசினா ஒண்ணு ரெண்டு இல்ல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நதிகள் என்ன காண்பிக்கிறார். எந்தெந்த மலையிலிருந்து எந்தெந்த நதிகள் வந்தன. சதத்ரூ சந்திரபாகாத்யாக ஹிமவத்பாத நிர்கதாக. ஹிமாலய மலையினுடைய பாதங்கள்ல இருந்து சதத்ரு சந்திரபாகா முதலிய நதிகள் வந்தன. வேதஸ்மிருதி முகாத்யாச்ச பாரியாத்ரோத்பவா முனே. வேதஸ்ருதி இந்த மலைகளுக்கு, இந்த நதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு வேற வேற பெயர்களா இருக்கும். இப்போ வேதத்துல மருத்விருதா அப்படின்னு இருக்கு. அந்த மருத்விருதாங்கிற நதியை தான் நாமும் காவேரின்னு சொல்றோம். நாம பஞ்சாப்னு சொல்லக்கூடிய 5 நதிகள் இருக்கு, அதுகள் எல்லாம் வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. பருஷ்ணி முதலியதான பல வகைப்பட்டதான நதிகளா சொல்லி இருக்கு. அவைகளை எல்லாம் வேற வேற பெயர்கள்ல இன்னைக்கு காலத்துல மாற்றி இருக்கும். அதனால இந்த மாதிரி வேத ஸ்மிருதி முகாத்யாக, வேத ஸ்மிருதி முதலியதான நதிகள், அப்படி சில நதிகள் இருக்கோ என்னவோ, அந்த மாதிரியான நதிகள் எல்லாம் பாரியாத்திர மலையில் இருந்து வெளிவந்திருக்கின்றன. நர்மதா சுரசாத்யாச்ச நத்யோ விந்தியாத்ரி நிர்கதாக. நர்மதா சுரசா முதலியதான நதிகள் எல்லாம் விந்திய மலையிலிருந்து வந்திருக்கின்றன. தாபி பயோஷ்ணி நிர்விந்தியா பிரமுகா ரிக்ஷ சம்பவாக. ரிக்ஷ பர்வதத்திலிருந்து தாபி தான் தப்தியா இருக்கணும். பயோஷ்ணி நிர்விந்தியா, நிர்விந்தியாயா பகிபவர சாபியந்தர சன்னிபத்தியன்னு காளிதாசன் மேக சந்தேசத்துல காண்பிக்கிறார். நிர்விந்தியாங்கிறதான நதி. சில பேர் நிர்விந்தியாவுக்கே இன்னொரு பெயர் நதி நர்மதான்னு சொல்றா. அதுக்கே இன்னொரு பெயர் ரேவா அப்படின்னு சொல்லுவா. ரேவா ரோதசி வேதசி தருத்தலேங்கிறது. ரேவா, நிர்விந்தியா, நர்மதா அப்படிங்கறதெல்லாம் ஒரு இடம் வரைக்கும் நர்மதான்னு பெயர், இன்னொரு இடத்துல அதுக்கு நிர்விந்தியாங்கிற பெயர்கள்லாம் இருக்கும். நம்ம ஒரே ஜலம்தான், கங்கை தான். அது கல்கட்டால ஓடுறச்சு அதுக்கு ஹூக்லி அப்படின்னு நாம சொல்றது இல்லையா? அந்த மாதிரி பல வகைப்பட்டதான பெயர்களால அழைக்கப்பட்டிருக்கக்கூடியது. அதுல நிர்விந்தியாங்கிறதான ஒரு நதி. அதெல்லாம் தாபி பயோஷ்ணி நிர்விந்தியா பிரமுகா ரிக்ஷ சம்பவாக. அதெல்லாம் ரிக்ஷ மலையிலிருந்து தோன்றி இருப்பவன. கோதாவரி பீமரட்சி கிருஷ்ணவேன்யாதிகாஸ்ததா சஹ்யபாதோத்பவா நத்யः ஸ்மிருதா பாபபயாபஹாஹ. பாபத்தையும் பல வகைப்பட்டதான பயங்களையும் போக்கக்கூடியவைகளாய் கோதாவரி, பாகீரதி, கிருஷ்ணவேணி முதலியவைகள் எல்லாம் சஹ்ய மலையிலிருந்து தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான சஹ்ய பர்வத்தத்துலதான் பெருமாள் எழுதி இருந்தார் அப்படிங்கிறது ராமன் காட்டுவாசத்துல. அந்த மலையில் இருந்து வரக்கூடியவைகளாக சொல்லப்படுகின்றன. கிருதமாலா தாமிரபர்ணி பிரமுகா மலையோத்பவாஹ. கிருதமாலா பயஸ்வினி அப்படிங்கிறது அது வைகைக்கு பெயர்னு சில பேர் சொல்றாள். இவைகள் எல்லாம் கிருதமாலா தாமிரபர்ணி பிரமுகா மலையோத்பவாஹ. மலைய பர்வதத்திலிருந்து எழக்கூடியன. திரிசாமா சர்ஷி குல்யாத்யாஹ மகேந்திர பிரபவா ஸ்மிருதாக. மகேந்திரகிரியிலிருந்து திரிசாமா, ரிஷி குல்யா அப்படிங்கறதெல்லாம் ஏதோ ஒரு ரிஷி இருந்திருப்பார். அவர் தன்னுடைய அனுஷ்டானத்திற்காக ஏதாவது ஒரு குல்யான வாய்க்கால்
அதை ஏற்பாடு பண்ணியிருப்பார். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாய்க்கால் வழியா மேலேருந்து வரக்கூடியதான மழைக்காலத்து ஜலங்கள் எல்லாம் போறதுனால அது பெரிய நதியாவே போயிருக்கும். அதுக்கு ரிஷிகுல்யான்னு பெயர். இப்படி ரிஷிகுல்யா குமாராத்யாக சரிஷிகுல்யாத்யச்ச மகேந்திர பிரபவா ஸ்மிருதாக ரிஷிகுல்யா குமாராத்யாக சுக்திமத் பாத சம்பவாக. சுக்திமத் பாதம் அதாவது முத்துகளை கொடுப்பதற்கு நிறைய இருக்கக்கூடியதான மலைகள், அந்த முத்தை கொண்டிருக்கக்கூடியதான மலைகள் கொண்டதான அந்த மலையினுடையதான பாதங்கள்ல இருந்து இன்னொரு ரிஷிகுல்யா குமார நதி அப்படிங்கறதெல்லாம் பெருகின்றன. ஆசாம் நத்யுபநத்யச்ச சந்தியன்யாச்ச சஹஸ்ரஷாஹ. இவைகளுக்கு நதிகள், அவைகளுக்கு உபநதிகள், அப்புறமா ட்ரிபியூட்டரிஸ்னு சொல்லப்படக்கூடியவைகள், அந்த மாதிரியானதான நதிகளும் உபநதிகளும் அதுல இருந்து வந்து சேரக்கூடியதான கால்வாய்கள் அப்படிங்கிறதாக நிறைய இருக்கின்றன. தாஸ்மிமே குருபாஞ்சாலா மத்திய தேசாதயோ ஜனாஹ பூர்வதேசாதிகாஸ்சைவ காமரூப நிவாசினாஹ புண்ட்ரா கலிங்கா மகதா தாட்சிணாத்யாஸ்ச சர்வஷாஹ तथा परान्ता सौराष्ट्रा शूरा भीराश्च बर्बराः कारुषा मालवाश्चैव पारियात्र निवासिनः सौवीराः सैन्धवा हूणाः साल्वा कोसलवासिनः माद्रारामस्तथा अम्बष्टाः पारसीकादयस्तथा आसां पिबन्ति सलिलं वसन्ति सरितां सदा சமீபத்தோ மகாபாக ஹிருஷ்ட புஷ்ட ஜனாகுலாக. இந்த நதிகளினுடையதான தீர்த்தத்தை நம்பி அதனுடைய கரைகளிலே பல வகைப்பட்டதான வாழ்விடங்களை கொண்டு இத்தனை பேர் வசிக்கிறார்கள். இத்தனை மனுஷாள், அதாவது ஸ்கூல் ஆஃப் பீப்புள், இத்தனை கூட்டங்கள். என்னென்ன தாஸ்விமே இவைகள் இந்த நதிகள்ல குரு பாஞ்சாலாக, இந்த பஞ்சாப், இன்றைய பஞ்சாப் தேசத்துல இருக்கக்கூடியது. மத்திய தேசாதயா ஜனா, மத்திய தேசம் அப்படிங்கிறது இடைப்பட்டதான காஞ்சட்டிக் பிளைன்ஸ். பூர்வ தேசாதிகாஸ்சைவ காமரூப நிவாசினாக, மேற்கு இது கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான காமரூபம் அப்படிங்கிறது, காமரூபம்ங்கிறது அஸ்ஸாமுக்கு பெயர், இன்றைய அஸ்ஸாம். அந்த கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அஸ்ஸாம் முதலியதான இடங்களிலே வசிக்கக்கூடியவர்கள். புண்ட்ராக கலிங்காக மகதாக. புண்ட்ர தேசம்னு எந்த தேசம்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு என்ன பெயர்னு தெரியல. கலிங்கங்கிறது இன்றைய ஒரிசா. மகதாக, மகத அப்படிங்கிறது இன்றைய பீகார். அதனாலதான் மகத தேசத்துக்கு கேபிட்டல் பாட்டலிபுத்திரம். பாட்டலிபுத்திரம் தான் இன்னைக்கு பாட்னா அப்படிங்கிறது. மகதாக தாட்சிணாத்யாச்ச சர்வஷாக, மொத்த தெற்கு திசைகள்ல இருக்கக்கூடியவைகளும். ததா பராந்தா சௌராஷ்டிராக, மேற்கு பக்கத்துல வந்தால் சௌராஷ்டிரங்கள். சூரா பீராஷ்ச பர்வராக, சூரர்கள், வீரர்கள். சூர ஆபீராக, ஆபீரர்கள். ஆபீரபல்லி அப்படிங்கிறது இந்த சாதாரண மக்கள்லாம் வசிக்கக்கூடியதுங்கிறது. பர்பரா அப்படிங்கிறது சண்டைக்காக கொஞ்சம் இருக்கக்கூடியதான சில மக்கள் அப்படிங்கிறா. காருஷா மாலவாச்சைவ, காருஷங்கிறது, கருஷங்கிறதான ஒரு நதி பெருக்கக்கூடியதான இடம். இந்திரனுடைய பாப்பத்தை போக்கினதான் அந்த இடம், அந்த இந்திரனுடைய பாப்பத்தை வாங்கின்றதுனால காருஷம்னு அதுக்கு பெயர். அதுக்கப்புறமா மாலவாச்சைவ, மால்வா ரீஜன் அப்படிங்கிறது இன்றைய ராஜஸ்தான்னு நினைக்கிறேன், மால்வாஸ். பாரியாத்திர நிவாசினாக, பாரியாத்திர மலையினுடையதான பக்கங்களிலே வசிக்கக்கூடியவர்கள். சௌவீராக சைந்தவாஹூணாக, சௌவீர தேசங்கள். சிந்து தேசத்துல இருக்கக்கூடிய சைந்தவங்கள், அதுதான் இன்றைய சிந்து தேசம்ங்கிறது இன்றைய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடியது. ஹூணர்கள், அதுல வெளிநாட்டை தேர்ந்தெடுக்கக்கூடியதானவர்கள். சால்வாஹா, சால்வ ராஜான்னே ஒரு மகாபாரதத்துல பிரசித்தமானது. கோசல், இதெல்லாம் ஒவ்வொரு தேசங்கள், 56 தேசங்கள் இருந்துதான். கோசலவாசினாக, கோசல தேசத்திலே வசிக்கக்கூடியவர்கள். மாத்ராராமாஸ்ததாம்பஷ்டாஹ, மாத்ர தேசம். சம்மத்ரம் சுமத்ரம்ங்கிறதாக வியாக்கரணங்கள்ல உதாகரணங்களை காண்பிக்கிறாள். அந்த மத்ர தேசத்தை சார்ந்தவர்கள். மாத்ரா ராமாஹா, அது ராம தேசம் அல்லது ஆராம தேசம். நிறைய
நிழல் கொடுக்கக்கூடியதான இடங்கள்லாம் இருக்கக்கூடியது, ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இருக்கக்கூடியது. அம்பஷ்டா, அம்பஷ்ட தேசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். பாரசீகாதயஸ்ததா, பாரசீகம் தான் இன்றைய பர்ஷியா அப்படிங்கிறது. இன்றைய பர்ஷியா தான் ஈரான் ஈராக் அப்படிங்கிறது. பர்ஷியாங்கிற பெயர் போயிடுச்சு ஈரான் ஈராக். அந்த தேசத்துல இருக்கிறவாள்லாம் இப்ப இத்தனை பேரை சொன்னாலே, இவாள்லாம் இந்தந்த நதிகளினுடைய கரைகள்ல இருந்துட்டு அந்த இடத்திலே வசித்து கொண்டு ஜனபதங்கள்ல வசிச்சுண்டு அந்த நதிகளை தீர்த்தத்தை சாப்பிடுகிறார்கள். ஆசாம் பிபந்தி சலிலம் வசந்தி சரிதாம் சதா, அந்த நதிகளினுடையதான பக்கத்திலே வசிப்பவர்களாய் சமீபதோ மகாபாக கிருஷ்ட புஷ்ட ஜனாகுலாஹா, நதிகளுக்கு பக்கத்திலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாய் மனசினாலே மகிழ்ந்தவர்களாகவும் ஷரீரங்களினாலே புஷ்டிமத்தானவர்களாகவுமான ஜனங்களாலே நிரம்பியதாய் இந்த தேசங்கள், இந்த நதிகள் ஓடக்கூடிய தேசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. சத்வாரி பாரதே வருஷே மிருகான்யத்ர மகாமுனே யுகான்யத்ர மகாமுனே, இந்த பாரத வருஷத்திலே 4 யுகங்கள்டா அப்படின்னு அவர் இவருக்கு சொல்றார், மைத்ரேயருக்கு. கிருதம் திரேதாத்வா பரஸ்ச கலிஷ்சான்யத்ர நக்வசித், வேற எங்கேயும் இல்லாம இந்த இடத்துல மாத்திரம் இந்த 4 யுகங்களும் இருக்கின்றன. தபஸ்தப்யந்தி முனையோ ஜுஹுதே சாத்திர யஜ்வனாஹ தானானி சாத்திர தீயந்தே பரலோகார்த்தமாதராத், இந்த தேசங்களிலே வசிக்கக்கூடியதான மக்கள் எல்லாம் தங்களுக்கு அப்புறமாக, ஒரு மரணத்துக்கு அப்புறமா ஒரு தேசம், ஒரு ஒரு இடம் இருக்கு, ஒரு லோகம் இருக்கு, அங்க போயும் நாம் சிரமப்படாமல் இருக்கணும், அங்க எல்லாம் நாம் சௌக்கியமாக இருக்கணும்ங்கிறதான எண்ணத்தினால பரலோகார்த்தம், வேற ஒரு லோகத்திற்காக நல்ல லோகத்தை அடையணுங்கிறதான எண்ணத்தினாலே இங்க மக்கள் எல்லாம், இப்ப சொன்ன இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தபஸ்தப்யந்தீஹி, தபஸுகளை செய்யறா. முனையோ ஜுஹுதே ஜுஹ்வதே, ரிஷிகள் எல்லாம் பல பேராக யாகாதிகளை பண்ணுகின்றார்கள். அத்திர யஜ்வனா தபஸ்தப்யந்தி முனயாக, முனிவர்கள் எல்லாம் தபஸ் பண்றா. யஜ்வனாஹ ஜுஹ்வதே, யாகாதிகளை யாகசாலிகள் பண்றார்கள். தானானி சாத்திர தீயந்தே, பல வகைப்பட்டதான தானங்கள் இங்கே கொடுக்கப்படுகின்றன. இதெல்லாம் என்னத்துக்கிடான்னார், அதனுடையதான பலன் திருஷ்டமா இன்னைக்கே நமக்கு வந்து சேருமோ என்னவோ, ஆனால் அவசியமாய் ஒருத்தன் மரித்த பிறகு அவனுடையதான கணக்குல புண்ணியாதிகளாகவும் அவனுக்கு ஸ்ரேயஸ கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அது அவனுக்கு இன்னும் உயர்ந்ததான கதியையும் லோகத்தையும் கொடுக்குங்கிறதான விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த நதிக்கரைகளிலே வசிக்கக்கூடியதான மக்கள் பரலோகத்தை எதிர்பார்த்து அங்கு அடைய வேண்டும் என்பதற்காக இவைகள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இதெல்லாம் எழுதின அன்னைக்கு முஸ்லீம்லாம் வரல, எல்லா இடத்துலயும் இன்னைக்கு சொல்லக்கூடிய பாகிஸ்தான்லதான் ஷாலாத்துரன்னு ஒரு இடம். அந்த ஷாலாத்துரங்கிறதான இடத்துலதான் பெரிய ரிஷி பாணினி மகர்ஷி அவதரிச்சதான இடம். அவரே சொல்லிக்கிறார், மகாபாஷ்யக்காரர் சொல்றார், தாக்ஷி புத்திராக ஷாலாத்துரியாக, ஷாலாத்துரங்கிறதான பகுதியை சார்ந்தவர் தாக்ஷிங்கிறவருடைய பிள்ளையான இந்த மகர்ஷி பாணினி அப்படிங்கிறது. இன்னைக்கு ஒண்ணுமானால் அதுக்கு பாகிஸ்தான்ங்கிறதான பெயர் வந்திருக்கலாம், ஆனால் அந்த காலத்துல எல்லாம் அது சிந்து தேசம். நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய லக்னோ பெஷாவர் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட ஒவ்வொரு விதமானதான பெயர்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு. நம்ம ஹைதராபாத்துக்கு ஹைதராபாத் அப்படின்னு பெயர் வச்சோம், வாஸ்தவத்துல அதுக்கு பாக்யபுரி அப்படின்னு பெயர். நன்னா வாராணசிங்கிறதான பெயரெல்லாம் இருக்கக்கூடியது பிரயாக்ராஜ் அப்படின்னு எல்லாம், பிரயாகம் அப்படிங்கிறதான இடத்தெல்லாம் விட்டுட்டு நாம அகமதாபாத் அப்படின்னு எப்படி பெயர்லாம் மாத்தி மாத்தி வைக்கிறது தானே. அந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிற்காலத்துல பல வகைப்பட்டதான மக்களா இருந்தாலும் எல்லாரையும் நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடியதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தர்மத்தை பண்ணாதான் நான் பரலோகத்திலே சௌக்கியமா இருப்பேன். என்னுடையதான வாழ்க்கை இந்த லோகத்துல இருக்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, பரலோகத்துல நான் சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு என்னுடைய சௌக்கியத்துக்கு எனக்கு இன்னைக்கு ஒருவேளை வேட்டியை தோச்சிக்க முடியலன்னா தோச்சி கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வந்து கொடுப்பான். அவன் பைசா கொடுத்து வண்ணானுக்கு போட்டிருக்கோம்னு சொல்லலாம், ஆத்துல இருக்கக்கூடியவா ஒருத்தருக்கு முடியலன்னு சொல்லிட்டு தோச்சி கொடுக்கலாம், இதெல்லாம் வேற. ஆனா என்னுடைய புண்ணியத்தையோ என்னுடைய பாபத்தையோ இன்னொருத்தரை சுமக்க வைக்க முடியாது.
அது என் கணக்குல தான், என் தலையில தான் இருக்கும். அப்போ அதுல பிற்காலத்துல நாம, அதாவது அடுத்த ஜென்மால நாம சிரமப்படாமல், பல ஜென்மாக்கள்ல சிரமப்படாம இருக்கணுமானா இன்னைக்கு இருக்கிற பொழுதே நல்லது பண்ணுவோங்கிறதான அந்த தர்ம புத்தி இருக்கே, இது எல்லாம் எதுக்குடா பண்ணப்படுறதுன்னா பரலோகார்த்தம், அடுத்த லோகத்தை, நல்ல லோகத்தை, உயர்ந்த கத்தியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போ இந்த ஊர்ல இவர் யார் யாரெல்லாம் சொன்னார்? தாட்சிணாத்தியர்களை சொன்னார், காமரூபத்துல இருக்கக்கூடியவாளை சொன்னார், கலிங்கத்துல இருக்கக்கூடியவாளை சொன்னார், சௌராஷ்டிர தேசத்துல இருக்கக்கூடியவாளை சொன்னார், சிந்து தேசத்துல இருக்கக்கூடியவாளை சொன்னார், ஹிமாலய பகுதிகளில் இருக்கக்கூடியவாளை சொன்னார், பாரசீகத்தை சொன்னார், ஹூணர்களை சொன்னார். இவ எல்லாரும் தபஸ பண்ணிட்டு இருக்காள். இவாள்ல பல பேர் யாகாதிகளை பண்ணி கொண்டிருக்கின்றாள். இவாள்ல நிறைய பேர் தானாதிகளை பண்ணிட்டு இருக்காள். இன்னைக்கும் அது உண்மையா இல்லையா? அவளுடைய வேஷம், ரூபம், பாஷை, காரிய கலாபம் இதெல்லாம் வேணா மாறி இருக்கலாம். இதை யார் பண்ணல? ஒரு பக்ரீத் வந்ததுன்னா அந்த ஹூணனா இருக்கக்கூடியவனும் கூட ஏதோ ஒண்ணு வெட்டுறான், அதை வெட்டி எல்லாருக்குமா தானம் கொடுக்குறானே, தானத்தை அவன் பண்றான். அவன் அதையே நாம எப்படி அஸ்வமேத யாகாதிகளை எல்லாம் பண்றோம். அதுல அந்த பசுவை விசேஷனம் பண்ணணும், பசுவை நாம அடிக்கணும். அந்த பசுவை அடிச்சா கொல்லதானே போறதுன்னு ஏதாவது ஒரு கழட்டு மாட்டையோ கழட்டு ஆட்டையோ வச்சுட்டு பண்றாள்னா அதுக்கு நல்ல குணவத்தா இருக்கக்கூடியதான ஆடோ மாடோ வச்சுட்டுதான் பண்ணணும். அப்ப நாம அந்த ஆட்டை பார்த்துட்டு என்ன சொல்றோம்? ஒண்ணு நான் கொல்லல, நீ கவலையப்படாத, நீ உயர்ந்த கதிக்கு தான் போக போகிறாய். நீ அந்த எந்த இடத்துல தேவதைகளை தவிர மற்றவர்களால, புண்ணியாத்மாக்களை தவிர மற்றவர்களால போக முடியாதோ அந்த இடத்துல நீ போனா உன்னை சவிதா தேவத்தை காப்பாற்றுவான். அங்க உன்னை பிடிச்சு வச்சுப்பான், உன்னை நல்ல இடத்துல. எது? அந்த வெட்டப்படக்கூடிய ஆட்டை பார்த்து நாம சொல்லது. நபாவு வேதன்மிரியசே நரிஷ்யசி தேவாகும் இதேஷி பசிபி சுகேபிஹி யத்ரயந்தி சுக்ருதோ நாபி துஷ்கிருதாஹ தத்ரத்வா தேவஸ்ஸ விதா ததாது. இது யாகாதிகள்ல எல்லாம் நாம இந்த மந்திரங்களை சொல்லி அந்த எந்த மாட்டையோ ஆட்டையோ அடிக்க போறோமோ அதுக்கு இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்றோம். ஹே ஆடே, நீ கொல்லப்படவில்லை, நீ அழிந்தும் போகவில்லை. எந்த இடத்துல எல்லாம் போனால் உத்கிருஷ்டமான தன்மை உண்டோ, தேவர்களினுடையதான எந்த ஒரு வழியான மார்க்கமானது உண்டோ, அந்த ஒரு சிறந்ததான மார்க்கத்துல புண்ணியாத்மாக்கள் மாத்திரமே போக முடியுமோ, பாபிகள் எல்லாம் ஒரு நாளும் போக மாட்டார்களோ, அந்த இடத்துல நீ ஏறி போய் அங்கே உன்னை சவிதை தேவத்தை காப்பாற்றட்டும், தாங்கட்டும்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த ஆட்டை நாம் அழைச்சிட்டு வரோம்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். முஸ்லிம்ல ஹலால் அப்படிங்கிறான். அவன் ஹலால் அப்படின்னா மாடதான் வெட்டுறான், ஆடதான் வெட்டுறான். ஆனா நாம எப்படியானா நம்ம இப்ப இந்த மந்திரத்தை சொன்னோமோ அந்த மாதிரி அவன் அந்த முஸ்லீம்லாம் கூட ஹலால் பண்ணதுங்கிறான். அவ ஒரு மந்திரங்களை சொல்றா. அப்ப பாரசீகத்திலேக்கும் ஹூணத்துக்கும் நமக்கும் எவ்வளவு விதமானதான சம்பந்தங்கள் இருந்திருக்கு. அவள்லாம் ஆப்ரஹாமிக் ட்ரெடிஷன் அப்படின்னு பெயர். ஏப்ரஹாம் அப்படிங்கிறது அது என்னவா இருக்கலாம்? நாம சொல்லி இருக்கக்கூடிய பிரம்மம், அந்த பிரம்மத்தை அவ ஒத்துக்காம அவ அப்ரம்மதான் அப்ரஹ அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அதுதான் பழசுன்னு சொல்றாளா? அவ ஏதோ ஒரு காரணத்தினால அப்ரஹாம்னு சொல்ல, அத நாம பிரம்மன்னு பிரிச்சுண்டு அதுக்கு எதிரில நாம பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லணும். எப்படி சொன்னாலும் நமக்கும் அந்த தேசங்களுக்கும் இருக்கக்கூடியதான தொடர்பு கொஞ்சம் கூட இல்லாததே கிடையாது. நம்ம வேதம் மாதிரி அவளுடைய மந்திரங்கள் எல்லாம் உண்டு. நமக்கு சொரம் இருக்கா மாதிரி அதுலயும் சொரங்கள் எல்லாம் இருக்கு. ஜொராஸ்ட்ரியானிசம் அப்படிங்கிறது பெர்ஷியன்ஸ், அதாவது பாரசீகத்துல சூரிய வழிபாடு ரொம்ப பிரசித்தமானது. நாமளும் அந்த சூரிய வழிபாடு வச்சுட்டு இருக்கோம். ஜேந்த் அவஸ்தா அப்படின்னு ஒரு கிரந்தம், அது நம்மளுடைய ஸ்வரம் மாதிரியே அதனுடைய ஸ்வரங்கள் இருக்கு. அப்போ நாமும் ஒண்ணு அங்கேருந்து இங்க வந்ததாக ஒருவேளை சொல்றாளே, அந்த மாதிரி ஆரியன் இன்வேஷன் அப்படின்னு இருந்தாலும், அல்லது நாம எல்லா இடத்துலயும் பரவி இருந்திருக்கோம். பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடியது என்னன்னா, ரஷ்யாதி உள்பட தேசங்கள் எல்லாம் நாம இருந்திருக்க கூடியது. இன்னைக்குதான் அங்க கம்யூனிசம். ரஷ்ய தேசத்துல ரிஷிகள் இருந்ததான தேசம். அங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு நிறைய எவிடன்சஸ் சொல்றா. இன்றைய யூரோப் பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல கிருஷ்ணன்
சிவன் ரிஷி சம்பந்தப்பட்டது இதெல்லாம் நிறைய எடுத்து காண்பிச்சு ஒரு ஒரு இது படிச்சேன் அடியன் ஒரு 15-20 வருஷம் அப்புறமா எனக்கு என்னைக்கு எதுல படிச்சேன்னு தெரியல, இன்னி வரைக்கும் அது கிடைக்கல. அப்ப இது எல்லாம் நம்மளுடைய சித்தாந்தம் பரவி இருந்திருக்கக்கூடியதான இடம். அதுகள்ல நாம தபஸ பண்றோம் ரிஷிகளா இருந்துன்னா இன்னைக்கும் எத்தனையோ மௌல்வீஸ்ல வாஸ்தவமா தபஸ் பண்றவா இருக்காளா இல்லையா? அது அவளுடைய தபஸ்ன்ற பெயர் அவ சொல்ல மாட்டா, வேற ஒண்ணு சொல்லுவா. நம்மளதுல நல்லவாள் ரிஷிகளா இருக்கான்னா அவளுல நல்லவா ரிஷி மௌல்விகள்ங்கிறதான பெயர்லயோ இல்ல அவ அதுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்காளோ இருக்காளே. நம்மளுக்கு எத்தனையோ சித்து வேலைகள் எல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு தபஸ்னால யோகலப்தமான பலன்கள் இருக்குன்னா அவன்கிட்டையும் இருக்கே. கிறிஸ்துவே இங்க வந்து யோகாதிகளை பண்ணி கத்துண்டு அந்த யோக பலனாலதான் 3 நாள் கழிச்சு அவர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு எழுந்து வந்தார் அப்படிங்கிறது கிறிஸ்துக்களே, அதாவது கிரைஸ்துவர்களே ஒத்துக்கிறாளே. அப்படித்தான் இருந்திருக்குங்கிறது. ஜீசஸ் லிவ்ட் இன் இந்தியான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அப்போ என்னன்னா இது எல்லாம் ஒரு இடம். அதுக்கப்புறமா அதெல்லாம் நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிருக்கிறதாகத்தான் நாம சொல்றோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் ஹூணர்களாகட்டும், பாரசீகர்களாகட்டும், சிந்து தேசத்தவர்களாகட்டும், காமரூபத்தை சார்ந்தவாளாகட்டும், இன்னும் கலிங்கத்தை சார்ந்தவர்களாகட்டும், தாட்சிணாத்தியர்களாகட்டும், ஹிமவத் பார்ஸ்வத்துல இருக்கிறவாளாகட்டும், சௌராஷ்டிரர்களாகட்டும், யாரா இருந்தாலும் அவர்களெல்லாம் தபஸ்தப்யந்தி முனையாக முனிவர்களாக இருந்து தபஸ் பண்றார்கள். ஜுஹ்வதே சாத்திரயஜ்வனாக யாகாதிகளை பண்ணுகின்றார்கள். அக்னியை பிரதானமா கொண்டிருக்கக்கூடியதுதான் சொராஸ்ட்ரியானிசம். சூரியனையும் அக்னியையும் கொண்டிருக்கக்கூடியதுங்கிறது எல்லாத்துலயும் ஒரு ஒரு கலப்பு இருக்கத்தான் இருக்கும் இந்த ஜீவிதத்துல, மனுஷாளினுடைய ஜீவிதத்துல. தானானி சாத்திரதீயந்தே இது எல்லாமே நடக்கிறது. நாம இந்துக்கள் மாத்திரம் இதை பண்றோங்கிறது இல்ல. தபஸ் பண்ணக்கூடிய தபஸுங்கிற பெயர்ல இல்லாம வேற பெயர்ல அவனும் தான் பண்றான், அவர்களும் தான் பண்றான். அவன் மாத்திரம் இல்ல, ஜொராஸ்ட்ரியன் அப்படிங்கிறவனும் பண்றான், முகமதியனும் பண்றான். இன்னும் எத்தனையோ ஃபாதர்ஸால அதெல்லாம் பண்ண முடியறதே. அவளதுல நல்லவாள் இல்லாம போயிடுவாளா? அவளதுல தபஸ் கொண்டவா இல்லாமல் போயிடுவாளா? அவசியமா இருக்கா? அது எல்லாம் நம்மளுடையதான தேசத்தினுடைய ஒரு பகமா இருந்து அதுக்கப்புறமா இது இப்படி பிரிஞ்சு போச்சு, அது அப்படி பிரிஞ்சு போச்சு, அது அப்படி பிரிஞ்சு போச்சு. கண்ணெதிர கர்மாக்களை எல்லாம் பண்றதுல சோம்பேறித்தனம் கொண்டவாளை கூப்பிட்டு ஒரு புத்த மதமானது தோன்றியது. அந்த புத்த மாதிரியானதான இன்னொன்னு பண்றதுக்காக ஜைனம் தோன்றியது. இது எல்லாம் இங்க இருந்து வந்திருக்கக்கூடியது. அதனால கண்ணை மூடின்னு நாம தான் ஓசத்தின்னு சொல்ற மாதிரியானதான தவறு, அது மாதிரியான தவறு எதுவுமே கிடையாது. எல்லாத்துலயும் நல்லவர்கள் இருக்கா, எல்லாத்துலயும் தபஸ்விகள் இருக்கா, எல்லாத்துலயும் தானம் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கா, எல்லாத்துலயும் உத்கிருஷ்டமானவர்கள் இருக்கா, மனஸ் சுத்தம் கொண்டவா இருக்கா. அவ சொன்னா நிச்சயமா நடக்கும். எவ்வளவு ஹிஸ்டாரிக்கலா அப்படின்னு சொல்லணும். ஒரு ராஜா முகமது பின் துக்ளக், இதெல்லாம் ரெக்கார்டட் ஹிஸ்டரி. அவன் வந்த பொழுது அவன் அப்பாவைய கியாசுத்தீன் துக்ளக்குங்கிறவனையும் அடிச்சுட்டு அவன் வந்தான். அது ஹிஸ்டரியில இருக்கு. அப்ப அவன் தேசத்துக்குள்ள வந்தா பாத்துக்கலாம். அந்த கியாசுத்தீன் துக்ளக்க சொல்றான், ஒரு வாசல்ல தபஸ் பண்ணிட்டு இருந்தான் ஒரு மௌல்வி, ஒரு பெரிய ஒரு முஸ்லீம். அது பேர் மௌல்வின்னு அடியேன்னு சொல்றேன். அவன் ரொம்ப சுத்தாத்மாவான ஒருத்தனம். அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் இவன் சும்மா ஒரு ஏழை ஒருத்தன் எவனோ ஒருத்தன் இங்க உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனும் என்ன நம்மள மாதிரி தாடி தானே வச்சுட்டு இருந்தான். அவனும் ஒரு அங்கிய புழுக்க போட்டுட்டு இருந்தான். நாம 2 வஸ்திரம் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நாம தலையில வந்து சில நேரங்கள்ல எல்லாம் கட்டி அல்பசங்க போர்ச்சே தலையை கட்டிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன் தெரியுமோ? ஏன்னா இங்க பிரம்மரந்திரம்னு இருக்கு. இது வழியா பிராணன் போச்சுன்னாக்கா ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாக, பிரம்மநாடி வழியாக பெருமாள் ஜீவா பிரபன்னாளனுடைய பிராணனை எடுத்துட்டு போறார் அப்படின்னு. அப்ப அதை காப்பாத்தணும். அதை நாம எந்த காலங்கள்ல எல்லாம் நாம காப்பாத்திக்க மாட்டாத அளவுல இருப்போமோ அந்த சமயங்கள்லாம் இத வந்து அடைச்சு வச்சுக்கணும் அப்படின்னு. பிரம்ம தேஜஸ் ஆனது இருக்கும் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. தலைய மூடி வச்சிருந்தா. ஒரு சுவாமி இருந்தார், கொத்திமங்கல சுவாமின்னு. அவருக்கு இப்போ இன்னும் 4-5 நாள்ல அவர் திருநக்ஷத்திரம், வைகாசி மாசம் கிருத்திகை நட்சத்திரம். அவருக்கு 5ஆம் தேதி அன்னைக்கு திருநக்ஷத்திரம். வீரராகவாரிய மகாதேசிகன் அடியனுக்கு பிராச்சாரியன், அடியன் தோப்பனாருக்கு ஆச்சாரியன். அந்த சுவாமி சாஸ்திரானுஷ்டிதமா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட மாதிரியான காரியங்களை தான் பண்ணிட்டு இருப்பார்.
அவர் அல்பசங்க போகிறார் அப்படின்னா முழுக்க மூஞ்சி முழுக்க இங்க துணியை கட்டிண்டு மூஞ்சி முழுக்க துணியை கட்டி இந்த பெருமாள் சன்னதியில பெருமாளுக்கு எதையாவது உபகாரங்களை எடுத்துட்டு போறாள் திருமண மடப்பள்ளியில இருந்து வராம அவ எப்படி இருப்பா வாயை மூடிண்டு துணியை கட்டிட்டு இருப்பாள். இந்த காலத்துல சொல்றதா இருந்தா ஒரு டெரரிஸ்ட் கட்டிக்கிறாளே அந்த மாதிரி. ஏன்னா சாஸ்திரம் சொல்லி இருக்குது முழுக்க அடைச்சிக்கணும் அப்படின்ட்டு, வாய் திறந்து பேசிடக்கூடாதுங்கிறதுனால இப்படி வச்சிருந்து அந்த சுவாமி இப்படி முழுக்க கட்டின்னு இருப்பாராம் அல்பசங்கத்துல கண்ணை தவிர மற்ற இடங்கள்ல. இப்போ இந்த மாதிரி தானே அவனும் வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மொத்தமா தலையை மூடிச்சு இது பண்ணிட்டு இருக்கான், புல்லா போட்டு இருக்கான். அது என்னதுனால அவனை போய் கேட்டா தெரியும் இது எல்லாம் ஏதோ ஒரு விதமான ஆச்சார சம்பந்தம் இருக்கு. நாம தான் புத்தியே இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது வசதி அது மட்டும் இதுதான் சதி அது தப்பு, எங்க இருந்தோ ஒரு தொடர்பு இதுக்கெல்லாம் இருக்கு. நாம பிரம்மன்னா அவன் அப்ரம்மன்றான், இல்ல அவன் முதல்ல அப்ரம்மன்னு சொன்னா நாம பிரிஞ்சு வந்திருக்கோம் நாம பிரம்மன்னு சொல்றோம். நாம சூரியன்னா அவன் சந்திரன்னு சொல்றான் இல்லையா, அவன் சந்திரன் சொல்லியிருந்தா நாம பிரிஞ்சு வந்து சூரியனை பிரதானமா சொல்லிட்டு இருந்தோம். அதுலயே ஒரு பக்கம் அக்னியையும் சூரியனையும் பிரதானமா சொல்லக்கூடியதான சொராஸ்ட்ரியன் இருக்கான். இதுல எங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நாம தான் வசதி நாம தான் முன்னாடி இருந்தோம் அப்படிங்கறதெல்லாம். இந்த ஜீவித சரித்திரத்துல வாழ்க்கையில பல வகைப்பட்டதான பேதங்கள் ஓட்டம் இதெல்லாம் இருந்துட்டுதான் இருக்கும். அப்போ அவள்ல அந்த ஒரு தபஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த மௌல்வி தலையில. அவரு நம்மளை பாருங்க, நம்ம ரிஷி எப்படி பண்ணிட்டு இருப்பார், தலையை வேணா கட்டிட்டு இருக்க மாட்டார், அவன் கட்டிட்டு இருப்பான் குல்லா போட்டு தாடியை வச்சுட்டு இருப்பான், அங்கி முழுக்க உடம்ப மறைச்சுட்டு இருப்பான். ஒரு பெரிய அவனும் கையில ஒரு மாலை ருத்ராட்சம்னு நம்ம சில பேர் சொல்றோம், சில பேர் எல்லாம் இன்னும் மணின்னு சொல்றோம், தாவடமணி அப்படின்னு சொல்றோம், தாமரை மணிய அவன் வச்சு எண்ணின்னு இருக்கான். எதுல அவன் குறைஞ்சு போயிட்டான், அவனும் கிறிஸ்டியனும் சரி யாராவது எதுல குறைஞ்சு போயிட்டான். பின்ன அந்த மாதிரி ஒருத்தன் இருந்தானா, அவன் அந்த தேசத்துக்கு வெளியில இருக்கிற பொழுது அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ண பொழுது அப்போ அவனுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இப்படி வந்து பண்றாளே உம்மை போய் நிந்த பண்ணிட்டு உம்மை இம்சை பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்ற பொழுது அவன் சொன்னானா, இந்த ராஜா தேசத்துக்குள்ள வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னாரு. அதாவது அவன் எப்படி வரப்போறான், என்னது தில்லி தூர் ஹை அப்படின்னா அவன் டெல்லி அந்த அந்த காலத்துல அதுக்கு டெல்லின்னு பெயர் இல்லையா, என்னமோ அது ஒரு உருது வார்த்தை அதுக்கு, ஈஸ் ராஜா கேலியன்னு எனக்கு வருது ஹிந்தி. அவன் என்னமோ சொன்னானா தூர் ஹை, இல்ல பாத்ஷாக்கா டெல்லி தூர் ஹைனோ என்னமோ சொன்னானா. அவனுக்கு டெல்லி ரொம்ப தூரம் அப்படின்னா அவன் வரமாட்டான் அப்படின்னு வந்துட்டான். அவன் இன்னும் உள்ள வர வேண்டித்தான். ஆனா என்ன பண்ணா, ஒரு இடத்த ஜெயிச்சுட்டு வந்ததுனால ஒரு 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 வெற்றி விழா ஒண்ணு கொண்டாடினா, அதுல பையனே அப்பாவை அந்த விழா பந்தல்லையே அது என்னவோ ஆக்சிடென்ட்ல விழுந்துட்டா மாதிரி பண்ணி அவன் செத்து போயிட்டான். அவன் வந்தா பாத்துக்கலாம், வந்துட்டான் ஆனா அவன் உள்ள வரல. இது அவரால முன்னாடியே பார்க்க முடிஞ்சுதா இல்லையா தபஸுனால. ரிஷிகள், சுத்தாத்மாக்கள், தியானசீலர்கள், பல வகைப்பட்டதான குணசாலிகள் எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கா. நாம தான் ஒசத்தின்னு பேசுறதுதான் மடமையினுடையதான ஒரு 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 இது. ஆனா நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லி கொடுத்தா, டை உன்னுடைய மதம் ஒசத்தின்னு எண்ணிந்து நீ உட்காரு, மற்றத மட்டம்னு சொல்லாத அப்படிங்கிறதுதான். அந்த காரணத்தினால இந்த தேசத்துல இருக்கக்கூடியவர்கள் தபஸ பண்றாள், முனிவர்களாக இருந்தால் யாகம் பண்றாள், யஜ்வாக்கள் எல்லாம் தானங்களை கொடுக்கிறார்கள். எல்லாம் என்னத்துக்கிடான்னார், பரலோகார்த்தமாதராத் புருஷைர் யஜ்ஞ புருஷோ ஜம்பூத்வீபே சதேஜ்யதே யஜ்ஞைர் யஜ்ஞமயோ விஷ்ணு அந்யத்வீபேஷு சான்யதா. புருஷர்களால யஜ்ஞ புருஷன் ஜம்பூ தீபத்திலே உபாசிக்கப்படுகின்றான். ஜம்பூ தீபத்துல யஜ்ஞ புருஷாராதனம் யஜ்ஞங்களை பண்ணறதுங்கிறது வசத்தியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த யஜ்ஞங்களிலே யஜ்ஞைர் யஜ்ஞமயோ விஷ்ணு, அந்த யஜ்ஞங்களால் யஜ்ஞமயனான யஜ்ஞத்தினுடைய பரம உபாசிய தேவதையாக பகிஹி கொடுக்கப்படக்கூடிய ஹவிஸ், இந்திராய சுவாகான்னு சொல்லி கொடுக்கப்படக்கூடியதான எந்த விதமானதான நெய் முதலியதான வெளியிலே தெரியக்கூடியதான ஹவிஸுகள் உண்டோ, சரணாகதிங்கிறதுலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஆத்மாவாகிறதான ஆபியந்தரமானதான ஹவிஸ் உண்டோ, அப்படி பாஹ்யாந்தர ஹவிர்புக்காய் இருக்கக்கூடியதான எந்த ஒரு பகவான் விஷ்ணு யஜ்ஞத்தினுடைய அதிதேவத்தை உண்டோ, அந்த அதிதேவத்தை ஜம்பூ தீபத்திலே எப்பொழுதும் யாகங்களினாலே கொண்டாடப்படுகின்றான். அந்ய தீபேஷு ச அந்யதா,
வேற வேற தீபங்களிலே வேற வேற முறையிலே பல வகைப்பட்டதான உபாசனங்கள். விஷ்ணு உபாசனை எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனால் இங்க யாகாதிகளாலே பண்ணப்படுகை. இன்னொரு இடத்துல விஷ்ணுவை யாகத்தை விட்டு விட்டு தானங்களாலே கொண்டாடுதல்ங்கிறதாக இருக்கலாமாம். அப்படி சொல்றார். அந்நிய தீபேஷு அந்யதா விஷ்ணு உபாசியதே. விஷ்ணு இந்த தீபத்திலே யாகாதிகளாலே கொண்டாடப்படுகிறான். அதே விஷ்ணு மற்ற தீபங்களிலே பல்வேறு முறைகளிலே கொண்டாடப்படுகின்றான். அதுலேயும் இந்த ஜம்பூ தீபத்திலேயும் அத்ராபி பாரதம் சிரேஷ்டம் ஜம்பூ தீபே மகாமுனே. அதுலேயும் ஜம்பூ தீபத்துல பாரதம் தான் மிகவும் சிரேஷ்டமானது. யதோஹி கர்மபூரேஷா யதோன்யா போக பூமயாக. இதுதான் கர்ம பூமி, மற்றதெல்லாம் போக பூமிகளாகும். ஜம்பூ தீபத்துலதான் கர்ம பூமித்வாத்து, மற்றதெல்லாம் போக பூமிகளான காரணத்தினால். ஜம்பூ தீபத்தை தவிர எத்தனையோ தீபங்கள்னு சொன்னோம். இப்போ அமெரிக்கா முதலியதெல்லாம் போக பூமிகள் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இந்த தீபங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அடக்கி, இதை தவிர்த்த மற்றதெல்லாம் போக பூமிகள், இதுதான் கர்ம பூமி அப்படின்னு காண்பிக்கிறாள். அத்திர ஜன்ம சஹசிராணாம் சஹசிரைரபி சப்தம கதாச்சில்லபதே ஜந்துர் மானுஷ்யம் புண்ணிய சஞ்சயாத். பல வகைப்பட்டதான புண்ணியங்களினுடையதான கூட்டத்தினாலே இந்த இடத்துல ஒருத்தன் வந்து பறக்கிறான். தன்னுடையதான பூர்வ ஜன்மார்ஜிதமானதான புண்ணிய விசேஷங்களாலே, அதுவும் ஆயிரமானதான தபஸ் ஜன்மாக்கள் கழிந்து சஹசிரைரபி சஹசிராணாம் சஹசிரைரபி அத்தனை பேர்ல ஒருத்தனாக அல்லது அத்தனை ஜன்மாக்களிலே ஜன்ம கதாச்சில்லபதே ஜந்து. இங்க பிறக்கிறான் ஜன்மாவை. தேசத்தினுடைய நம்ம பாரத தேசத்தினுடைய பெருமையை கேட்கணும்னா இங்க இருக்கிறவா யாரும் சொல்றது இல்லை இன்னைக்கு உள்பட. பின்ன வெளியூர்ல போனீங்களான்னா அவன் இந்தியாவா அப்படி கொண்டாடிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இப்படி கூட மனுஷர்கள் இருக்க முடியுமா? ஏகாதசி அப்படின்னு சொன்னா உபவாசம்னு உட்கார்ந்து இருக்காளே, அவளால நம்மளால அப்படி இருக்க முடியுமா? 3 மணிக்கு லஞ்சு சாப்பிடுறதுக்கு மத்தியானம் 1ல இருந்து 2 லஞ்சு சாப்பிட்டு பழக்கமா போய் 2:30 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு தலைவலிக்கிறது. காஃபி சாப்பிடலன்னா எனக்கு பிராணமே போயிடும் போல இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு அடிமையாக ஆகின காரணத்தினாலதானே. அப்படி இல்லாமல் இந்த தேசத்துல மாற்றம் மக்கள் எல்லாம் எப்படி உபவாசம் இருக்கா? இத்தனை நேரத்திற்கு எப்படி அவளால சாப்பிடாம ஒரு கிரகணமா இருந்தா இருக்க முடியறது? இந்த மாதிரி கிரமத்துலதான் வசிக்கணும் வாழணுங்கிறதான ஒரு கோடு போட்டு வாழக்கூடியதான வாழ்க்கை. இதெல்லாம் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை கொண்டாடுறது, இந்த தேவத்தையை கொண்டாடுறது, அதை தேவத்தையாக கொண்டாடுறது, இப்படி எல்லாம் பண்ணிந்து ஏதோ ஒரு உற்சவத்தை சொல்லி உற்சவாந்தேச்ச பாரணா அப்படின்னு உற்சவத்தினுடைய முடிவுல நன்னா சாப்பிடுறது. ஏன்னா சாப்பிடுறது எதுக்கு? இந்த சரீரத்தை நாம நன்னா தரித்து வச்சிருந்தாதான் அடுத்த வேளைக்கு நாம தபஸ பண்ணி பெருமாளை தியானிக்க முடியுங்கிறதுக்காக. அது போகார்த்தம் சரீரார்த்தம் இல்ல உள்ளுக்குள்ள. அதனாலதான் ஆத்துல தலிகை ஆகி ஆராதனமும் ஆகி எல்லாம் எடுத்துன்னு ஒருத்தர் சாப்பிடாம எத்தையோ உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா உடனே ஆத்துல பெரியவாள்லாம் சொல்லுவா எல்லா காரியமும் ஆயிடுத்துனாக்க எதுக்கு அந்த ஆத்மாவை இப்படி வாட்டுறது அப்படின்னு. அதனால ஆத்மாவை வாட்டுறதுங்கிறது ஆத்ம தாரணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இதை சாப்பிடுறதுங்கிறதே தவிர வெறும் ஜிஹ்வா சாப்பல்யத்தினாலேயோ வயிற்ற நிறைக்கணுங்கிறதுக்காகையோ இல்லைங்கிறதான எண்ணம் கொண்டு நாம சாப்பிடுறோமே, அந்த மாதிரியானதான என்னென்ன விதமானதான உத்கிருஷ்டமானதான எண்ணங்கள் நமக்கு கீழேந்தே சொல்லப்பட்டு அதெல்லாம் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு வெளி தேசத்துல இருக்கக்கூடியவாளுக்கு. அதனால இந்த தேசத்துல ஒருத்தன் பிறக்கணுமானால் பல ஜன்மாக்கள் கழித்து பலவிதமானதான புண்ணியங்களினுடையதான பலன். அத்திர ஜந்து கதாச்சில்லபதே ஜந்துர் மானுஷ்யம் புண்ணிய சஞ்சயாத். பல புண்ணியங்களினுடையதான கூட்டத்தினாலே இங்கு ஒரு ஜந்து பிறக்கிறான். அதுவும் மனுஷன் கூட சொல்லல, ஜந்துன்னு சொல்றாள். இங்க என்ன பண்றா? காயந்தி தேவா கில கீத கானி தன்யாஸ்துதே பாரத பூமி பாகே ஸ்வர்காபவர்காஸ்பத மார்க பூதே பவந்தி பூய புருஷாசுரத்வாத். இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் காயந்தி தேவாஷ்கில கீதகானி, இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பாட்டு முதலியவற்றை பாடுகின்றார்கள். தன்யாஸ்துதே பாரத பூமி பாகே, பூமியில இருக்கக்கூடிய தேவதைகளை வாழலாம். இங்க அவர்கள் எல்லாம் பாரத பூமி பாகத்திலே பல வகைப்பட்டதான கீர்த்தனாதிகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸ்வர்காபவர்காஸ்பத மார்க பூதே, இந்த பூமி எப்படிப்பட்டதுனால் ஸ்வர்க்கத்திற்கும் அபவர்க்கம் சொல்லக்கூடிய மோட்சத்திற்கும் மார்க்கபூதமாம், அது வழியாயிருக்காம். இங்க ஒருத்தன் பிறந்தானால் இங்க பிறந்திருக்கக்கூடியவன்
இங்க இருக்கக்கூடியதான ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் செவ்வனே பண்ணி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கு மேல இருக்கக்கூடியதான உத்கிருஷ்ட லோகங்கள் சொர்க்காதிகளை போய் அடையிறான். சில பேருக்கு மோட்சமே கைகூடுகின்றது. அப்படி ஸ்வர்காபவர்காஸ்பத மார்க்க பூதே பவந்தி பூய புருஷா சுரத்வாத். புருஷர்கள் எல்லாம் சுரத்வாத் பூயாக தேவர்களை போலே இருக்கிறார்கள். கர்மாண்ய சங்கல்பித தத்ஃபலானி சந்நியஸ்ய விஷ்ணு பரமாத்ம பூதே அவாப்யதாம் கர்ம மஹீமனந்தே தஸ்மின் லயம் ஏ த்வமலா பிரயாந்தி. இங்க கர்மாக்களை பண்றாள், மற்ற லோகங்களிலேயும் தான் கர்மாக்களை பண்றாள். என்னத்துக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமான்னார், கர்மாண்ய சங்கல்பித தத்ஃபலானி சந்நியஸ்ய, எல்லா கர்மாக்களையும் பண்ணி அதனுடையதான பலன்களை எல்லாம் தனக்கு இல்ல தனக்குடையது அல்ல என்று அதுகளை எல்லாம் சந்நியசிய அவைகளை எல்லாம் விட்டுவிடுகிறார்கள். அதாவது சாத்விக தியாகம் பண்றாளாம். அத்தனை விதமானதான கர்மாக்களையும் பண்ணி ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தையே பெருமாள் என்னை பண்ண வைக்கிறான்ங்கிறதான காரணத்தினால எந்த விதமான கெடுதலோ நல்லதோ அவளுக்கு வந்து சேர்வது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால கர்ம பல தியாகம் பண்றாள். கீதையில அத்தனை காண்பிச்சாளே, கர்மயோகத்தினுடைய உத்கிருஷ்டமானதான தன்மைன்னு காண்பிக்கிறாளே, அந்த அத்தனை விதமான கர்ம பலங்களையும் சந்நியசிய யாரிடத்துல விஷ்ணு பரமாத்ம பூதே, பரமாத்மாவானதான எம்பெருமான் விஷ்ணுவினிடத்திலே தங்களினுடைய பலன்களை எல்லாம் கொடுத்து, எப்படி கொடுக்கிறானால் இந்த வரக்கூடிய பலன் பெருமாளுக்கு போகட்டும்னு சொல்றது இல்ல, இந்த பெருமாளேதான் என்னை ஒரு கருவியாக கொண்டு பண்றாங்கிற காரணத்தினால அவன் தான் இயக்குகின்றான். பேனா அடியன் எப்பொழுது சொல்றது, இந்த கையில பேனாவை வச்சுட்டு அந்த பேனாவை இயக்குறோம், அந்த கேள்விக்கு பதில கொடுக்கிறோம், அந்த கேள்விக்கு பதில் 10க்கு 10 வந்துடுத்து, அதனால 100க்கு 100 வந்துடுத்து, அதனால இவன் முதன்மையானதாக இருக்கான்னு சொல்லப்பட்டதுன்னா, அதனால பேனா எங்கேயாவது சந்தோஷப்பட்டா நாம சும்மா இருப்போமா? நான் தான் உன்னை இயக்கின, நீ அச்சித்தான வஸ்து, உன்னை நான் இயக்கினதுனாலதான் எனக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்குன்னு சொல்ல மாட்டோமா? சண்டை போட மாட்டோமா? அப்போ பெருமாள் தான் நம்ம ஒரு கருவியாக, பேனா ஸ்தானத்துல நம்ம ஒரு கருவியா கொண்டு இந்த காரியங்களை பண்ண வைப்பானால், நாம ஒருவேளை அதுல அப்பா நான் இந்த காரியத்தை பண்ண இதுல ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே பெருமாள் நம்மளை பார்த்துட்டு நான் தானே உன்னை இயக்கின, நீ எப்படிதான் சந்தோஷப்படலாம்னு கேட்க மாட்டானோ? அந்த காரணத்தினால்தான் சாத்விக தியாகம் அத்தியந்தம் அவசியமா இருக்கு. அதனால விஷ்ணு பரமாத்ம பூதே, பரமாத்மாவாகிறதான விஷ்ணுவினிடத்திலே அந்த பலன்களை எல்லாம் அவா சந்நியாசம் பண்ணி, அதாவது சாத்விக தியாகம் பண்ணி, அவாப்யதாம் கர்ம மஹீமனந்தே தஸ்மின் லயம் ஏ த்வமலா பிரயாந்தி. அவர்களெல்லாம் உத்கிருஷ்டமானதான கர்ம பலன்களை எல்லாம் எந்த விதமான நகையும் இல்லாமலேயே பெற்றும் கூட அவர்கள் உத்கிருஷ்டமானதான இடங்களுக்கு அந்த தஸ்மின் லயம் யாந்தி, அந்த பெருமாளிடத்திலேயே லயத்தை அடைகின்றார்கள். அப்போ பூமி, அந்த கர்ம பூமியான இதை அடைந்து அத்தனை கர்மாக்களையும் சாத்விக தியாக புரஸ்தரமாக பண்ணி அதனுடைய பலன்களை எல்லாம் யாவத் காலம் இவைகளை என்னென்ன விதமானதான அனுபோகங்கள் உண்டோ அவைகளை பெற்று அந்த எம்பெருமானிடத்திலேயே கடைசியிலேயே லயத்தையும் அடைகின்றார்கள். ஜானீமனை தத்துவ வயம் விலீனே ஸ்வர்க பிரதே கர்மணி தேகபந்தம் பிராப்ஸ்யாம தன்யாஸ்தலுதே மனுஷ்யா ஏ பாரதே நேந்திரிய விப்ரஹீனாஹ. காண்பிக்கிறார், இப்படி சொல்றாளாம் மற்ற லோகத்துல இருக்கிறவாள்லாம். ஜானீம நைதத்துவ வயம் விலீனே ஸ்வர்க பிரதே கர்மணி தேகபந்தம் பிராப்ஸ்யாம. எங்களுக்கு தெரியலையே அடுத்தது எந்த விதமானதான கர்மாக்களிலே நாங்கள் பண்ணி எந்த லோகங்களில எந்த ஜெயில போய் அடைவோமோ. ஜானீம நைதத்து, இது எங்களுக்கு தெரியல. வயம் விலீனே ஸ்வர்க பிரதே கர்மணி, எங்களினுடையதான சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியதான கர்மாக்கள் எல்லாம் முடிந்து போன பிறகு தேகபந்தம் கம் பிராப்ஸ்யாம, எந்த விதமானதான இடத்திலே என்ன மாதிரியாக பிறப்போமோ. தன்யா கலுதே, ஆனா அவள்லாம் கொடுத்து வைத்தவாள் யாருன்னார், ஏ பாரதே நேந்திரிய விப்ரஹீனாஹ, இந்திரியங்களினாலே கைவிடப்படாதவர்களாய், இந்திரியங்கள் எல்லாம் கண்ணு காலு முதலியதான கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் மனசு உள்பட எல்லாமே சிறந்ததான தன்னுடைய காரியங்களை பண்ணக்கூடியதான முறையிலே கொண்டிருக்கக்கூடியவர்களாக இந்த பாரதத்திலே எவர்கள் எல்லாம் அவதரித்து
அந்த இந்திரியங்கள் பெற்றதான பலங்களால கீர்த்தனாதிகளையும் பகவத் விஷயகமானதான காரியங்களையும் பண்ணிக்கொண்டு மனசுனால அவனையே சிந்தித்துக் கொண்டு முதலியதான கர்மாக்களை எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்காளோ அந்த பாரத தேசத்திலே ஜன்மாவை பெற்று அத்தனை இந்திரியங்களையும் சௌக்கியமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தன்யாதே, அவர்கள் எல்லாம் பாக்கியசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்றார். இத நாமளே சொல்லிட்டு இருந்தோமானா நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் இன்னைக்கும் வெளி தேசத்துல இருக்கிறவன் சொல்றான். பாரதத்தை பார்த்தாதான் தெரியும். பார்த்தவாளினுடையதான வாக்கியங்களை தான் அவள் தபஸ் ஒரு பெரிய நமக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கோம் பாருங்க. நாம எப்படியான நாம ஒவ்வொருத்தர் சொர்க்கத்துக்கு போயாகணும் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம், அல்லது நாம ஏதோ இந்த லோகத்துக்கு போகணும்லாம் வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்க வெளி தேசத்துல இருக்கக்கூடிய வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் போய் கேட்டீங்களான்னா ஒரு வாட்டி இந்தியாவுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு. ஆனா அவன் ஜீவித காலத்துக்குள்ள போகணும், நாம ஜீவிதத்துக்கு அப்புறமா போகணுங்கிறோம். அவன் ஜீவித காலத்துக்குள்ள போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாளவா. அது அவளுக்கு குறிக்கோளா இருக்கு. இங்க வந்துட்டு போயாச்சுன்னா இந்த தேசம் என்ன, இந்த தேசத்துல இருக்கக்கூடிய மக்களினுடைய கலாச்சாரம் என்ன, இது எல்லாத்துலயும் விழுந்து போகாமையும் ஒருத்தன் இருப்பானோ. அந்த காரணத்தினால அவள்லாம் பாரத தேசத்துல பிறந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தன்யர்கள். ஜானீவனை தத்துவ வயம் விலீரே ஸ்வர்க பிரதே கர்மணி தேகபந்தம் பிராப்தியாம தன்யா கலுதே மனுஷ்யா ஏ பாரதேனேந்திரிய விப்ரஹீனா அப்படின்னு இந்த பாரத பூமியினுடைய பெருமையை காண்பிக்கக்கூடியதான இடம். அம் கண் மா ஞாலத்து அப்படின்னு சொல்லும் போது அம் கண் மா ஞாலம், அழகியதான இடங்கள் பலவற்றை கொண்ட பெரிய பூமி அப்படிங்கிறது. வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்துல வையம்ங்கிறதுக்கு வியாக்கியானம் காண்பித்தாள். அந்த மாதிரி உத்கிருஷ்டமானதான தேவ அதாவது பொய் விரத நிலமெல்லாம் போயே மீண்டு, அத்தனை இடங்களும் பொய் விரதமா மெய் விரதத்துக்கு வந்தான்னார் சுவாமி. அந்த மாதிரி இந்த பாரதம் அத்தனை வருஷங்களுக்குள்ளே உயர்ந்தது. இதனுடைய சாரத்தை தான் சுவாமி தேசிகன் ஹஸ்திகிரி மகாத்மியத்திலேயும் காண்பிக்கிறார். அவன் இந்த பூமிக்கு தபஸ பண்ணான், பொய் விரத நிலைமெல்லாம் போய மீண்டுக்கு முன்னாடி காண்பிக்கிறார். இப்படி மனுஷ்யா ஏபா தன்யா பிராப்தியாம தன்யா கலு ஏதே மனுஷ்யா ஏ பாரதே நேந்திரிய விப்ரஹீனாஹ ீத்ரேய ஜம்பூத்வீபமிதம் மயா லக்ஷயோஜன விஸ்தாரம் சங்கேபான் கதிதம் மயா சங்கேபாத் கதிதம் மயா. அப்பா உன்னிடத்துல லக்ஷயோஜன விஸ்தாரம் ஜம்பூத்வீபமிதம், இந்த ஜம்பூத்வீபத்தை பற்றி சொன்ன. நவ வருஷம் து மைத்ரேய ஜம்பூத்வீபமிதம் மயா. இந்த 9 வருஷங்கள்லயும் இந்த பாரதத்தை அதாவது ஜம்பூத்வீபத்தை பத்தி உனக்கு சுருக்கமா நான் சொன்னேன். இது எல்லாமே என்னன்னு லக்ஷயோஜன விஸ்தாரம் அதனுடைய அளவை காண்பிக்கிறார். அவ்வளோ யோஜனைகள்ல இருக்கக்கூடியதை பற்றி நான் சங்கேபத்தாக சொன்னேன். ஜம்பூத்வீபம் சமாவிருத்திய லக்ஷயோஜன விஸ்தராக மைத்ரேய வலயாகாராக ஸ்திதாக க்ஷாரோததிர்பஹி. இத சுத்தி இந்த ஜம்பூத்வீபத்தை சுத்தி அதே அளவுக்கு, அதாவது எக்ஸ்டர்னல் டயாமீட்டர், அந்த ஜம்பூத்வீபத்தை சுத்தி லட்ச யோஜனை அளவுக்கு சுற்றிலும் க்ஷாரோததி உப்பு கடல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஜம்பூத்வீபம் சமாவிருத்திய லக்ஷயோஜன விஸ்தரா, அதை சுற்றிலும் லக்ஷயோஜன விஸ்தாரத்திற்கு ஹே மைத்ரேயா வலயமாக மண்டலமாக அப்படி சர்க்கிளாக க்ஷாரோததிர் பஹிஹி வெளியில ஒரு உப்பு கடல் இருக்கின்றது அப்படிங்கிறதாக காண்பித்து இந்த அத்தியாயத்தினால நம்ம பாரதாதி வருஷங்கள் அதுல நம்ம தேசத்தினுடைய பெருமையை காண்பித்தார். இன்னும் வெளியில இருக்கக்கூடிய லக்ஷால்வலி முதலியதான பல தீபங்கள் இருக்கு, அவைகளை பற்றியும் சொல்ல போறார். அது அடுத்த அத்தியாயத்தினால காண்பிக்க போறார். அது ஒரு 90-97 ஸ்லோகம் இருக்கு, 97 ஸ்லோகம் இருக்கக்கூடியது. நம்ம பாரத வருஷத்தினுடைய பெருமையை தவிர இதர வருஷங்களை பற்றி சொல்ல போறார். பெருமாள் அனுகிரகத்துல அது வர்ற வாரத்துல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.